வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாரத்தோட கடைசி நாள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. மார்க்கெட் நல்லாவே கிராஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு. அதை விட முக்கியமாக இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர் மைக்கேல் போலோட ஸ்பீச்சுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க சென்செக்ஸ் பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி 680 புள்ளிகளை இழந்திருக்கு. 81,150 செட்டில் ஆயிருக்கு. நிப்டியும் 238 புள்ளிகளை இழந்து 24,870 செட்டில் ஆயிருக்கு. இந்த வாரம் நம்ம மார்க்கெட்டில் மாருதி சுசுகி அரௌண்ட் 10% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. நெஸ்ட்லே 6.25%, ஹீரோ ஹோண்டா அரௌண்ட் 6% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வாராந்திர அடிப்படையில் ஐடிசி, பெல், கோல் இந்தியா அரௌண்ட் 3% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் இந்தியாவில் ப்ராஃபிட் புக்கிங்கை விட குளோபல் ஈவெண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம். அமெரிக்கன் சென்ட்ரல் பேங்க் கவர்னரோட ஸ்பீச் மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகும். எல்லாரோட பார்வையும் அதில் தான் இருக்குது. மார்க்கெட் வாலட்டைல பார்த்து ராங் டிசிஷன் யாரும் எடுத்துறாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பேஷியன்ஸ் தான் கீ. அதுதான் ரிவார்ட் கொடுக்குங்கிறது எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.